சாக்லேட் பனானா கேக் நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஸ்பான்ஜியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேக் நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் இதே சேம் மெத்தடில் பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குக்கர்லேயும் இந்த கேக் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த கேக் 180 டிகிரி 25 மினிட்ஸில் ஓடிஜியில் ரெடி ஆகும். நீங்கள் இதே குக்கரில் பண்ணுறதாக்கா 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பனானா எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பனானா பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு எக் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு எக் கூட சேர்க்கலாம். 2 எக் தாராளமாக இதில் சேர்க்கலாம். 1 கப் ப்ரௌன் சுகர் சர்க்கரை பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சூடாக இருக்கக்கூடாது, ஆறி இருக்கணும். பட்டர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் இருக்கும் மைதா சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி மைதா சலித்து வச்சுருந்தேன், அதனால் நான் இப்போ சலித்து எடுத்துக்கல. கட்டி இல்லாமல் சலித்து எடுத்துகிட்டு மைதாவை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 100 ml சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாக்லேட் பவுடர் மைதா எல்லாம் நல்லா பனானா மிக்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். பால் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பாஸ்மன் பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணுறப்பவே நான் ஓடிஜி வந்து ஒரு 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறாந்தாக்கா குக்கரை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் ட்ரேயில் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக ஆகணும். மேல் பக்கம் நல்லா ஈவனாக ஆகணும். நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலே சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட சாக்லேட் மட்டும்தான் இருந்தது. நான் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஹோம்மேட் சாக்லேட் தான், சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி பாதாம் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் சாக்லேட் மட்டும் சேர்த்தா கூட போதும். ட்ரே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஓவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் பண்ணுறாந்தா குக்கர் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 180 டிகிரி 25 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணியிருக்கேன். இடையில ஒரு வாட்டி எடுத்துகிட்டு ஒரு டூத் பிக்கால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெந்திருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே கேக் நல்லா ரைஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். கேக் நல்லா ஃப்ளஃபியாக நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஓவனை ஆஃப் பண்ணிவிட்டு கேக் எடுத்துக்கலாம். கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது மேலே சாக்லேட் சிரப் வீட்டில் இருந்ததுனாக்கா சாக்லேட் சிரப் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அருமையான ஸ்பாஞ்சியான சாஃப்டான கேக்கு சாக்லேட் பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.